அண்மை செய்தியை பார்க்கிறோம். புகழ்பெற்ற பாலிவுட்டின் மூத்த நடிகர் தர்மேந்திரா காலமாக இருக்கிறார். அவருக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்திருக்கிறார். பல்வேறு பாலிவுட் பிரபலங்களும் நேரில் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். கூடுதல் தகவல்களோடு டெல்லி செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். அவரிடம் பேசலாம். சுசித்ரா, ஷோலே பட கதாநாயகனாக அறிமுகமானவர் 89 வயதில் உயிரிழந்திருக்கிறார். பாலிவுட் திரையுலகிற்கு இது போன்ற ஒரு இழப்பாக பார்க்கப்படும். 65 ஆண்டுகளுக்கும் மேலாக பாலிவுட்டினுடைய முன்னணி நடிகராகவும் தலைசிறந்த நடிகராகவும் இருந்த தர்மேந்திரா உடல்நலக் குறைவின் காரணமாக தற்பொழுது மும்பையில் உள்ள அவருடைய இல்லத்தில் உயிரிழந்திருக்கிறார். 300க்கும் அதிகமான திரைப்படங்கள் இந்தி சினிமாக்கள் மூலமாக பல்வேறு தரப்பு மக்களிடம் மனத்திலும் இடம் பிடித்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பாலிவுட்டினுடைய மிக முன்னணியான ஒரு நடிகர், தலைசிறந்த நடிகர், அது மட்டுமல்லாமல் ஒரு தயாரிப்பாளர் என்ற ஒரு இடத்திலும் அவர் இருந்து பல்வேறு படங்களை நடித்தது மட்டுமல்லாமல் தயாரிப்பிலும் அவர் ஈடுபட்டு பாலிவுட்டினுடைய ஒரு ஹீமேன் என அழைக்கப்படக்கூடிய தர்மேந்திரா உடல்நலக்குறைவின் காரணமாக கடந்த அக்டோபர் 31ஆம் தேதியிலிருந்து அவ்வப்போது மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று அது மிகவும் அந்த மூச்சு திணறல் காரணமாக அவர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அவருடைய குடும்பத்தினர் செய்திருக்கிறார்கள். பல்வேறு முன்னணி அதாவது படங்கள் மிக முக்கியமாக ஷோலே, தி பர்னிங் ட்ரெயின், சமாதி, நயானா சமானா உள்ளிட்ட பல்வேறு முக்கிய படங்களில் அவர் ஹீரோவாக நடித்து முன்னணியில் நட்சத்திரமாக அவர் பல ஆண்டுகளாக திகழ்ந்த அவர் கடந்த 2023ஆம் ஆண்டில் வெளியான ராக்கி ஆர் ராணி கி பிரேம் கஹானி என்ற படத்தில் இறுதியாக அவர் நடித்தது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கரண் ஜோஹருடைய இயக்கத்தில் வெளியான அந்த படத்தில் அவருடைய அந்த ஒரு பங்கேற்ற அந்த ஒரு நடிப்பு என்பது மிகவும் பாராட்டப்பட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கடந்த 2004 முதல் 2009ஆம் ஆண்டு வரை பைகானீர், ராஜஸ்தான் மாநிலம் பைகானீரினுடைய மக்களவை தொகுதியினுடைய எம்பியாகவும் பாஜகவில் இருந்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு 5 ஆண்டுகள் அவர் மக்களவை தொகுதியினுடைய அந்த எம்பியாகவும் பணியாற்றியது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒரு நடிகராக மட்டுமல்லாமல் எம்பியாகவும் அவர் இருந்த நிலையில்தான் தற்பொழுது அவருடைய உடல்நலக் குறைவின் காரணமாக அவர் மும்பையில் உயிர்ந்துள்ளார். அவருடைய இறுதி சடங்குகள் இன்னும் சற்று நேரத்தில் அங்கு இருக்கக்கூடிய பவன் ஹன்ஸ் அந்த ஒரு மயானத்தில் நடைபெறும் என்ற அறிவிப்பையும் குடும்பத்தினர் செய்துள்ளது. அவருடைய மனைவி முதலில் பிரகாஷ் கவுர் என்பவரை மணந்த அவர், இரண்டாவதாக ஹேமமாலினி அவரையும் மணந்த நிலையில் மொத்தம் 6 குழந்தைகள் அவர்களுக்கு உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. அவருடைய இறுதிச் சடங்கு இன்னும் சற்று நேரத்தில் பவன் ஹான்ஸ் மயானத்தில் நடைபெற உள்ளதால் அங்கு பல்வேறு சினிமா நட்சத்திரங்களும் வந்திருக்கிறார்கள். தீபிகா படுகோன், ரன்வீர் சிங் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களும் அங்கு நேரில் வந்து தங்களுடைய அஞ்சலியை தர்மேந்திராவினுடைய அந்த உடலுக்கு அவர்கள் செலுத்தி வருகிறார்கள். அந்த ஒரு காட்சிகளையும் நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக மூச்சு திணறலால் கடுமையாக அவதிப்பட்டு வந்த அவர் இன்று அதிகாரப்பூர்வமாக உயிர்ந்துள்ளதாக அவருடைய குடும்பத்தினர் தற்பொழுது அறிவித்துள்ளனர். அவருக்கான அந்த இறுதிச் சடங்கு தான் தற்பொழுது மும்பையில் நடைபெற்று வருகிறது. அவருடைய பல்வேறு படங்கள் மிகவும் வெற்றி பெற்றதை அடுத்து தமிழிலும் மறுவெளியீடு செய்யப்பட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ரீமேக் செய்யப்பட்டு வெளியிடப்பட்ட படங்கள் அதிக அளவில் உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 65 ஆண்டுகளுக்கும் கடந்து மிக முன்னணி ஒரு நட்சத்திரமாக பிரபல நடிகராக அவர் திகழ்ந்த அவருடைய இழப்பு என்பது பாலிவுட்டிற்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமான ஒரு பெரிய இழப்பாக பார்க்கப்படுவதாக நட்சத்திரங்கள் தெரிவித்துள்ளார்கள். அவர்கள் மட்டுமல்லாமல் பிரதமர், மத்திய உள்துறை அமைச்சர் உள்ளிட்ட முன்னணி தலைவர்களும் அவருடைய மறைவுக்கு அஞ்சலியை செலுத்தி வருகிறார்கள். நன்றி சுசித்ரா, விவரங்களுக்காக.